தனியார் வைத்தியசாலை அங்கிருந்து இருக்கிறார். தேரருக்கு செய்தி சென்று விட்டது. ரைட், தேரரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 15 வயது சிறுமிக்கு தான் செய்த அநியாயம் வெளியாகிவிட்டது போல, விஷயம் கசிந்து விட்டது போல, நான் கைதாக போகிறேன் என்ற பயத்தில் வந்த நோய் நொடி என்று படுத்து விட்டார் வைத்தியசாலையில். மே 9 அதிகாலை கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டார் என்றால் கைவிலங்கு மாட்டி அவர் ஒன்றும் அழைத்து வரப்படவில்லை. கைதானார் என்றால் அவர் வைத்தியசாலையில் தான் இருக்கின்றார், சிகிச்சை பெறுகின்றார். ஆனால் போலீஸ் அதிகாரிகள் இருவர் அல்லது ஒருவரோ அந்த அறைக்கு வெளியே இருப்பார்கள். இதுதான் கைது. கொழும்பு மேலதிக நீதவான் வைத்தியசாலைக்கு சென்று பார்க்கின்றார். இப்பொழுது இந்த விஷயம் வெளிவந்து விட்டது தானே, நீதவான் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த விஷயம் கொண்டு வரப்பட்டதும் கொழும்பு மேலதிக நீதவான் நவலோக வைத்தியசாலைக்கு சென்று தேரரை பார்த்துவிட்டு இவரை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அல்லது தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு உத்தரவு பிறப்பிக்கின்றார். அப்படி என்றால் என்ன நடந்திருக்க வேண்டும்? 9ஆம் தேதி என்றால் 10ஆம் தேதி இவர் உடனடியாக மாறியிருக்க வேண்டும், மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்னவென்றால் 12ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுக்கும் வரை, இன்னும் 12ஆம் தேதி கொழும்பில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம் வரை தேரர் அதே நவலோக வைத்தியசாலையில் தான் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார். பார்த்துக் கொள்ளுங்கள். கொழும்பு மேலதிக நீதவான் ஒரு உத்தரவை பிறப்பித்தும் அந்த உத்தரவு செயற்படுத்தப்படாமல் இருந்திருக்கின்றது. சரியாக பார்த்தால் அதற்கும் மேலொரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட ரீதியான, ஆனால் எடுக்கப்படவில்லை. பாருங்கள், 12ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகின்றது. தேரர் சம்பந்தமாக கேட்ட பொழுதும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள், இன்னும் அவர் நவலோக வைத்தியசாலையில் தான் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று. மேலதிக நீதவான் உத்தரவு பிறப்பித்தும் அது செயற்படுத்தப்படவில்லை என்பது இங்கு தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, கொழும்பு மேலதிக நீதவான் பிறப்பித்த கைது உத்தரவு, அவரை கைது செய்யுமாறு சொல்லிவிட்டார் தானே, இவரை கைது செய்யுங்கள், உடனடியாக இவரை சிறைச்சாலை மருத்துவமனை அல்லது கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுங்கள். கைது செய்ய சொல்லித்தான் அவர் மாற்ற சொல்கிறார். கைதும் நடக்கவில்லை, இவர் மாற்றப்படவும் இல்லை, இரண்டுமே நடக்கவில்லை. இந்த உத்தரவானது கொழும்பு மேலதிக நீதவானால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவு அனுராதபுர நீதவானவர்களுக்கும் தெரியாதாம். காரணம், தெரியப்படுத்த அதிகாரிகள் தவறு இருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விசாரணை அதிகாரிகள் கொழும்பு நீதவான் பிறப்பித்த உத்தரவு சம்பந்தமான விடயங்களை அனுராதபுர நீதவானுக்கு தெரிவிக்க தவறு இருக்கிறார்கள். இதுவும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். மீண்டும் 13ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நவலோக வைத்தியசாலைக்கு சென்று இந்த தேரரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு மீண்டும் உத்தரவிடுகின்றார். 2வது தடவை ஒரே தேரரை பார்க்க 2 நீதவான்கள் வைத்தியசாலைக்கு சென்று 2 தடவைகளிலும் உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள்.